அப்படின்னு சொல்றாங்க. ஜீரோவாலன்ஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டூயல் பவர் சப்ளை தேவை. ஸோ டோட்டலாக இங்கே 4 இருக்குது. 4 நம்ம 3 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 1 எடுத்து இது கொடுத்துருவாங்க. இதில் யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா LM358. இது ஒரு ஆப்ரேஷன் ஆகி பேர் தான். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்டு கரண்ட் சென்சிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்புட்டு இதுக்கு சைன் வேவ் இன்புட்டும் இதில் போகிற கரண்ட்டும் இன்புட்டாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து 230 வோல்ட் கரண்ட்டை வந்து மைக்ரோனுக்கு 0 to 5 வோல்ட்டாக கொடுக்கும். 230 வோல்ட் வோல்டேஜ் சைன் வைப்பாங்க, மைக்ரோனுக்கு 5 வோல்ட் சைன் வைப்பாமல் கொடுக்கும். எல்லாமே பாசிட்டிவ் சைக்கிளாக மாற்றி கொடுக்கும். இது யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா TL064. ஓகேவா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கும். ஓகே. ஸோ இது வந்து மைக்ரோகண்ட்ரோலர் ஐசி. யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா DS6 30F4011. ஓகேவா? ஸோ இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் தேவை. ஆல்ரெடி இந்த போர்டுக்கும் +12 -12 போயிட்டு இருக்கனால ஸோ அதில் இருக்க 12 வோல்ட் எடுத்து இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி இது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் 7805 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் கனெக்ட் பண்ணி இந்த மைக்ரோனுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. இந்த மைக்ரோனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ 6 MHz கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசெப்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஆப்ரேஷன் வந்து நான் அப்போ சொன்னேன்ல. ஸோ அதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவுட்புட் வேவ்ஃபார்ம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துல வோல்டேஜ் வேவ்ஃபார்மும் இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துல கரண்ட் வேவ்ஃபார்ம் பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் லோடுனா வோல்டேஜ் வேவ்ஃபார்மும் சைன் வேவ்ஃபார்மும் இன் பேஸில் இருக்கும். நான் லீனியர் லோடுனா ஸோ அந்த நான் லீனியர் லோடு ஷேப் வேவ்ஃபார்ம்ஸில் அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படின்ற போது நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா கெப்பாசிட்டர் ஆகி இன்ஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இது. ஸோ ஆன் பண்ணுறப்ப இந்த பிளக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் நோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபேஸ் எப்பவுமே எந்த சைடில் இருக்கும்? ரைட்டில் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நான் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அது ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் 2 பக்கம். அப்போனா தான் இன்ஜெக்ட் ஆகும். மாற்றி ப்ளக் பண்ணிங்கன்னா இன்ஜெக்ட் ஆகாது. வேறு ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்குண்ணா?